ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்பா ரவையில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யிலேயும் ஒரு டம்ளர் சம்பா ரவை போட்டு நல்லா பொன்னிறமாக வருங்க. ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு வச்சு நான் சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணி இது கூட ஊற்றணும். ஊற்றினோடனே நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போதே நீங்கள் தேவைப்பட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணோடனே 4-5 ஏலக்காயை தட்டி அதில் போடுங்க. போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச உடனே அது நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்த உடனே நம்ம இதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் இல்லைன்னா சீனி 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இன்னும் தண்ணி விடும். அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போதே தேவையான அளவு நெய் ஊற்றுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தியா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறுனா நமக்கு தேவையான சம்பா ரவை கேசரி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.